ஃபிட்னஸ் ப்ளஸ் விலாக் சேனல் நண்பர் இருக்கும் தோழலை காலை வணக்கம். வீடியோ போட ஒரே நாள் தான் தோழ. இந்த வீடியோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா விலாக்ஸ் வீடியோ. எஸ் தோழ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் விலாக்ஸ் வீடியோ போட்டு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விலாக்ஸ் வீடியோ மறுபடியும் போட்டிருக்கோம். இந்த வீடியோ விலாக்ஸ் என்ன விலாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஃபுட் டெலிவரி. ஏன்னா யாருமே இது வரைக்கும் ஃபுட் டெலிவரி மட்டுமே யாரும் வந்து இது வரைக்கும் வீடியோ போட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட்டு யூடியூபராக இருப்போம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பெருமை. ஐயோ சரி ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மேபி நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான், அதாவது ஜாப் வரதை பொறுத்து தான், ஃபுல் டைமாக இல்லை பார்ட் டைமா அப்படின்றது இந்த வீடியோ நமக்கு தெரியும். எது பெஸ்ட்டு அப்படின்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் தோழர். நான் வந்து இப்போ லாகின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு லாகின் பண்ணேன். என்ன தான் நீங்கள் 11 மணிக்கு 10 மணிக்கு லாகின் பண்ணாலும் உங்களுக்கு 12 மணி 12:30 தான் ஆர்டர் போடுறாங்க, சிட்டிக்குள்ளே இருந்தால் மட்டுமே. நான் பார்த்தீங்கன்னா மாதவரம் என்னென்னா ஆர்டர் கொடுக்குறாங்க. மாதவரம் கொடுங்கியூர், மறுபடியும் மாதவரம் கொடுங்கியூர், கொடுங்கியூர் மாதவரம், மாதவரம் கொடுங்கியூர், கொடுங்கியூர் மாதவரம், மாதவரம் கொடுங்கியூர், இல்லைனா மிஞ்சி போனால் குளத்தூர், இப்படி மாறி கொடுக்குறாங்க. சுட்டா செட்டா ரிப்பீட்டு, சுட்டா செட்டா ரிப்பீட், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை தாண்டி வேறு சிட்டிக்குள்ளே கூட்டு போக மாட்டேங்கிறாங்க. இந்த சரௌண்டிங்கில் தான் சுற்றுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பெரம்பூர், பொருஷம் அந்த சரௌண்டிங்கில் போய் வண்டியை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே கூட்டு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கேகே நகர், அசோக் நகர் அப்படி எப்படியாவது கூட்டு போயிடுறாங்கப்பா. ஜோன் ஏரியா இருந்தால் நல்லாயிருக்கும் தான், ஆனால் அது போட மாட்டேங்கிறாங்க. சரி, ஒர்க்கிங் ஜோன்லாம் போடுறாங்க பைக் டாக்ஸி, இது போட்டால் நல்லாயிருக்கும். சரி ரைட்டு, நம்ம எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஓட்டுறத நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு தவிர்த்துருக்கேன். ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்கிறேன். எனக்கு சுத்தமாக எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆப்பில் வந்து சொல்கிறாங்க ஓட்டலான்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர், அது அப்ரூவல் வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் கொஞ்ச நாள் நான் தள்ளி போட்டுருக்கேன், தவிர வேறு எதுவும் இல்லை. பைக் டாக்ஸியும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் அதுவும் அதான் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பைக் டாக்ஸி ஓட்டலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் நான் அதான் சொல்கிறேன், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சரி இது இவ்வளோ சிக்கல் இருக்குது, சிக்கல் இல்லாத ஏதாவது வேலை இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா, இது யூனிஃபார்ம் இல்லாமல் சிக்கல் இல்லாத வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேபிட் ஃபுட் டெலிவரி பார்ப்போமே என்ன ரேஞ்சில் போதும் பார்ப்போம். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு லாகின் பண்ணுவேன். இப்போ 11:30 கிட்ட ஆகுது. அப்படியே கொண்டு போய் நான் 12 மணி தான் லாகின் பண்ணேன். 12:01 தான் நான் லாகின் பண்ணுவேன். ஏன் கேட்டிங்கன்னா 12 to 3 தான் இன்சென்டிவ். நீங்கள் 11:30க்கு எடுத்தால் கூட, இல்லை 11:50க்கு 11:59க்கு நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் 12:10க்கே நீங்கள் முடிச்சிருப்பீங்க. 11:59க்கு ஒரு ஃபுட் ஆர்டர் எடுத்து 12:10க்கு நீங்கள் ஒரு வேளை முடிக்கிறீங்கன்னு வைங்களேன், அது இன்சென்டிவ் கணக்கில் வராது. ஸோ நான் 12:01க்கு தான் லாகின் பண்ணுவேன். அப்போ தான் இன்சென்டிவ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2:55க்கு 12 மணிலேருந்து 2:59 வரைக்கும் அதுக்குள்ளே தான் உங்களுக்கு 130 ரூபா இன்சென்டிவ். மத்தியானம் நைட்டு வந்து 7 to நைட்டு 11:59, அதாவது 12 மணிக்கு உள்ள, சரிங்களா? அது ஒரு 130, மொத்தமாக 260 ரூபா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும், சரிங்களா? நீங்கள் ஃபுல் டே ஒர்க் பண்ணுறதா இருந்தால். மற்ற ஆப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த எப்படி நான் சொன்னனோ 12:01க்கு லாகின் பண்ணுமோ அதே மாதிரி அந்த 2:59க்கு உள்ள 2:58க்கோ இல்லை 59க்கோ அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் நீங்கள் ஒரு 6 ஆர்டர் முடிச்சுட்டு 7வது ஆர்டர் அந்த 59க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தால் போதும். ஆர்டர் பிக்கப் நீங்கள் கொடுத்துருந்தாலே போதும், அது 7 கணக்கில் வந்துடும். இந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் கொடுத்து முடிக்கிற டைம் ஆனால் என்ன வேணா இருக்கலாம், 2:30 இருக்கலாம், சரி 3:30 இருக்கலாம், 3:45 கூட ஆகலாம். ஆனால் இந்த இதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா 7 ஆர்டர் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 130 ரூபா உங்களுக்கு இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா இந்த நான் பொருஷத்தில் போய் வண்டி போட்டுருவேன். அடுத்த நம்ம ஒவ்வொரு ஆர்டரை நம்ம பார்ப்போம். தோழர் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபுட் ஆர்டரே ஒன்று கூட வரலை. ரொம்ப நேரமாக நிற்கிறேன். வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. வெறும் பைக் டாக்ஸி ஆர்டர் மட்டும் வருது. 25 ஆர்டரு, 30 ஆர்டருன்னு. ஐயா ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஹைதராபாத் பிரியாணி பிக்கெடு கொடுத்தாச்சு. சில டைம் ஓடிபி கேட்கும், சில டைம் ஓடிபி கேட்காது. அப்பா தொடர் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ஒரே நிமிஷம். 285 ரூபா, 4 ஆர்டர் எடுத்திருக்கேன். இது என்னென்னா 3 ஆர்டர் எடுத்தப்பறம் இன்சென்டிவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆர்டர் எடுக்கணும். வானகத்தில் லாங்காக போட்டு விட்டாங்க. 144 ரூபா. பக்கத்தில் போட்டுருந்தாங்க. டி நகர் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருந்தது. இப்போ இங்கே போட்டு விட்டாங்க. இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்தால் ஃபுட் ஆர்டர் இன்சென்டிவ். இன்னும் 10 நிமிஷம் டைமிங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த 3 ஆர்டருமே பார்த்திங்கன்னா பிக்கப்பில் லேட் ஆச்சு. இந்த 4வது ஆர்டர் மட்டும் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சு. என்னடா சீக்கிரம் வருதுன்னு பார்த்தா அடுத்த ஆர்டர் இன்னொரு ஆர்டர் போட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆர்டர் வரவே இல்லை. தொடர் பார்த்திங்கன்னா
5 ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஒரு வழியாக. மொத்தமாக எவ்வளோ எடுத்திருக்கேன்? 341 ரூபா எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுக்க முடியும். 350லேருந்து 400 வரைக்கும் எவ்வளோ எடுக்க முடியும்னா 12 to 3 மணி வரைக்கும் ஒரு பார்ட் டைமாக பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகுமானா பார்த்துக்கோங்க. 100 ரூபா பெட்ரோல் போட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். கொஞ்சம் பெட்ரோல்லாம் இருக்கும். என்னென்னா நம்ம அமௌண்ட் இவ்வளோ தான் எடுக்க முடியும். நான் வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். நைட் வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன். ஸோ 12 to 3 சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பிட போகிறேன். 5 ஆர்டரு 341 ரூபா. இதே இது நேற்று இது பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு டைம் இப்படி கொடுக்குறாங்க, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், நேற்று பாருங்கள், நேற்று 375 ரூபா. இதே தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் என்னென்னா எனக்கு இன்சென்டிவ் வந்து 7 ஆர்டர் எடுத்துக்கான இன்சென்டிவ் வந்துச்சு. இன்றைக்கி 7 ஆர்டர் போடலை, ஒரே ஆர்டர் லாங்கில் தூக்கி அடிச்சு விட்டாங்க. அதுதான் ஒரு தலைவலி. இன்சென்டிவ் போடுறதா என்ன இது ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் சேஃப்டி ஆகும். 130 ரூபா இன்சென்டிவ். அதுதான் ஒன்று. 12 to 3 நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 350லேருந்து 400 ரூபா எடுக்கலாம்ப்பா. தோழர் மணி பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம், 3 மணிலேருந்து 5:30 மணி மேலே 2.5 மணி நேரமாக ஆச்சு. ஒரு ஆர்டர் கூட போடவே இல்லை, ஃபுட் ஆர்டர் வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருந்திருந்தால் ஆர்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது திருவேற்காடு. ஆக்சுவலாக பார்த்தா லாஸ்ட்டாக சொன்னால 144 ரூபா ஆர்டர் போட்ட பிறகு அங்கேருந்து ஒரு ஆர்டர் எப்படியோ ஒரு வழியாக போட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டேன். 5வது ஆர்டர் இன்சென்டிவ் கிடச்சது. திருவேற்காடில் போய் கொடுத்தேன் தெரியுமா? அது வந்து திருவேற்காடில் கொடுத்தேன், வானகத்தில் திருவேற்காடு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே ஆன்லேயே வச்சுக்கிட்டு தான், நான் ஆஃப்லைன் கூட போகல. ஏன்னா திருவேற்காடுலாம் நான் வந்ததே கிடையாது மோஸ்ட்லி ஃபுட் ஆர்டருக்கு. சரி நம்ம ஆன்லேயே வச்சுக்கிட்டு சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் உட்காந்து இருந்தேன். ஆஃப்லைன் போகவே இல்லை. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். எத்தனை மணிலேருந்து? 3 மணிலேருந்து 2.5 மணி நேரம். ஆக்சுவலாக நான் ஆஃப்லைன் போய் தொலைச்சிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆன்லைனில் இருந்தால் ஒரு வேளை வந்திருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆஃப்லைன் போயிட்டேன். ஏன்னா கை கழுவுறது கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்லைன் போனேன். போனாலும் ஒன்றும் இல்லை. அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணேன். 5 நிமிஷம் தானேப்பா லாக் அவுட் பண்ணேன். அடுத்த 5 நிமிஷம் நான் லாகின் பண்ணிட்டேன். அந்த லாக் அவுட் பண்ணது மேபி தப்பாக கூட இருந்திருக்கலாமா என்னன்றது தெரியல. ஆனால் அதுக்காக நம்ம கேப் விடாமல் இருக்க முடியுமா? ரெஸ்ட் ரூம் போகணும், மூஞ்ச கழுவணும், இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குல்ல. அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு போனால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மொபைல் கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு இது பண்ணேன். ஆனால் என்னென்னா அப்படி இருந்தாலும் 3 மணிலேருந்து 5:30 வரைக்கும் சுத்தமாக ஆர்டரே வரலை. ஒரு ஆர்டராவது போடணுமா? எதுவுமே போடலை. பைக் டாக்ஸி ஆர்டர்ஸை தவிர மீதி எந்த ஆர்டருமே வரவே இல்லை. 2.5 மணி நேரம் வீணாக தான் போச்சு. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகிறேன். வீட்டுக்கு போகல, வீட்டு சைடு சின்ன ஆர்டர்ஸ், பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் 50 ரூபா ஆர்டரு, 30 ரூபா ஆர்டரு, அதை அப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஃபுல் டைம் செட் ஆகாது. இது லாங்கில் வந்துட்டிங்க அப்படின்னா சுத்தமாக செட் ஆகாது. இல்லை சிட்டிக்குள்ளே நிறைய வாட்டி சிட்டிக்குள்ளேன்னு சொல்கிறேன். அந்த சிட்டினா என்ன, அதை தெளிவாக சொல்லு, எனக்கு புரியல அப்படின்னு நிறைய கமெண்ட் வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் போட்டு நான் சொல்லும் போதே வந்து சிட்டிக்குள்ளேனா நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, பொதுவாக எல்லாமே. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா அது ஃபுட் டெலிவரி வச்சே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ணா நகர், திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டா, மயிலாப்பூர், அப்புறம் முகப்பேர், இந்த மாதிரி ஏரியாக்கள், அசோக் நகர், கேட்கணும், இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நல்லா கவனித்து பாருங்களேன். இங்கே ஃப்ளாட்டுகள் அதிகம், குடுத்தனம் இருக்கக்கூடிய ஆட்கள் அதிகம். அதே மாதிரி ஹோட்டல்ஸும் அதிகம். அண்ணா நகர், கேகே நகர், இந்த ஏரியாக்கெல்லாம், திருவல்லிக்கேணி கச்சன்னு சும்மா ஏகப்பட்ட வீடுகள் இருக்கும். ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா கச்சன்னு ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்கும். சரியா? அதே இது இப்போது மாநகரம் வந்துட்டோம். மாநகரம் திருவேற்காடு வந்துட்டேன். சரிங்களா? இங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரோடை பாருங்கள். இந்த சைடு ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒவ்வொரு ஹோட்டல் இருக்கும். ஹோட்டலே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வீடு இருக்குமா? இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப ரேர். இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கிலோமீட்டர் இருக்கும். வீடுகள் ரொம்ப கம்மி. அப்போது இங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி. ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கோ இல்லை ஹோட்டல்ஸ்க்கோ ரொம்ப கம்மி. அதனால் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் ஆர்டர் ரொம்ப வராது, ரொம்ப லேட்டாக தான் வருது. வராமலே போயிடுச்சு பாருங்கள். ஆர்டரே வரல இந்த சைடு. 2.5 மணி நேரம் லாகின் பண்ணி ஃபுட் ஆர்டரே கிடையாதுங்க. ஸோ லாங் ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆர்டர் இருக்குன்னா, இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் மறுபடியும் ஆர்டர் போடுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். நான் ஃபஸ்ட்டு பண்ண தப்பு என்னென்னா, லாங் ஆர்டர் எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறமா மறுபடியும் சிட்டிகளை கூட்டு போகுது, முகப்பேரோ அண்ணா நகரோ அந்த மாதிரி ஏரியாக்களில் மறுபடியும் கூட்டு போகிற மாதிரி ஆர்டராக எடுத்திருந்தேன்னா நான் பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே அடுத்தடுத்த ஆர்டர் வந்திருக்கலாம். இப்போ திருவேற்காடு நான் எடுத்தது தப்பான்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக எனக்கு இன்சென்டிவ்ன்ற ஒரு விஷயத்துக்காக நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அது இன்சென்டிவ் எடுத்துட்டேன்.
அது ஆனால் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமர்ஸ்க்கு தான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் பார்ட் டைமர்ஸ்க்கு தாங்க செட் ஆகும். இது ஃபுல் டைமர்ஸ்க்கு வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பு. ஜொமேட்டோ ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் அது தேர்ட் பார்ட்டி ஆப் கிடையாது, அவங்களாம் சொந்தமாக பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு வேளை இந்த மாதிரி லாங்கில் கூட்டு வந்து விட்டுட்டு, ஜோன் ஏரியாவே இருந்தாலும் லாங் ஏரியாவில் கூட்டு வந்து விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்படியாவது சிட்டிக்குள்ளே திருப்பி கூட்டு போயிடுவாங்க. அதாவது இந்த ஹோட்டல்ஸ் அதிகமாக இருக்க ஏரியா கொண்டு போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டர்ஸ் 2 ஆர்டர் ஒரே டைமில் கொடுத்து அவங்களுக்கு இன்சென்டிவோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்கள பசங்க டெலிவரி பாய்ஸை கரெக்டாக வச்சுக்குவாங்க. ரேப்பிடோ அப்படி கிடையாது. நீ சிட்டிக்குள்ளே வந்தால் உனக்கு இருந்தால் நான் எனக்கு ஆர்டர் வந்தால் உனக்கு கொடுக்க போகிறேன், நான் இல்லை நான் வச்சுக்கிட்ட வந்து நான் பண்ணுறேன், நானும் கொடுக்க தான் செய்கிறேன் அப்படின்ற கான்செப்ட்டில் அவங்களும் கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஸ்விக்கி ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் அவங்க டெலிவரி பாய்ஸை அவங்க கரெக்டாக வச்சுக்குவாங்க. இதான் மேட்ரு. இதுக்கு வந்து பார்ட் டைம் செட் ஆகுமான்னு கேட்டீங்க, பார்ட் டைம் செட் ஆகுமா ஃபுல் டைம் செட் ஆகுமா இந்த வீடியோவில் அதை தெளிவாக சொல்லி அப்படின்னா, பார்ட் டைமர்ஸ்க்கு மட்டுமே ஃபுட் டெலிவரி செட் ஆகும். ஃபுல் டைமர்ஸ்க்கு டவுட்டு தான். ஒரு நாள் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு வச்சு செய்வாங்க. நான் தான் ஏற்கனவே காமிச்சேனே. நீங்கள் எந்த டைமில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 3 இது தான் எக்ஸாக்ட் டைம். சரிங்களா? 12:01க்கு லாகின் பண்ணுங்கள், 3 மணிக்குள்ளே லாக் அவுட் பண்ணிவிடுங்க. 3 மணிக்கு மேலே கூட நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் 3 மணி வரைக்கும் லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்சென்டிவ் கிடைக்கும். 7 ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 130 ரூபா கிடைக்கும். சரிங்களா? அப்படி 7 ஆர்டர் பண்ண முடியலனா கூட எப்படியாவது அவங்க மேனேஜ் பண்ணி பெரிய ஆர்டர் ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் 7 ஆர்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 130 ரூபா இன்சென்டிவ். இதே இது நைட்டும் பார்த்தீங்கன்னா அதே 130 ரூபா 7 ஆர்டர் பண்ணால் 7 to நைட்டு 7லேருந்து நைட்டு 12 மணிக்கு உள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ஆர்டருக்கு அதே 130 ரூபா 260 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் ஏதாவது ஜாபுக்கு வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் எதாவது பண்ணான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 12 to 3 செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நான் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், 6 மணிக்கு வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்றவங்களுக்கு 7 to 12 செட் ஆகும். ஆனால் 7 to 12 வரைக்குமா போகும் 7 ஆர்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 7 to 10 மணிக்குள்ளே எடுத்துடலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா 7 to 9 ஒர்க் பண்ணியிருக்கேன். முந்தானத்து 7 to 9 போன வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைம் தான் பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வீணாக போச்சு. இந்த 2.5 மணி நேரத்தில் நான் ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பேன். ஏற்கனவே நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், 340 ரூபா எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 300 ரூபா எடுத்திருப்பேன், 650 ரூபா கிட்ட வந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 600 ரூபாவது நான் எடுத்திருப்பேன். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 9 10 மணிக்குள்ள இந்த 3 மணி நேரத்தில் இன்னொரு 300 ரூபா எடுத்துருவேன், 900 ரூபா எடுத்துருவேன். நான் சொன்ன அந்த 1 மணி நேரத்துக்கு 90 ரூபா, 10 மணி நேரத்துக்கு 900 ரூபா எடுத்திருப்பேன். இப்போது இந்த 2.5 மணி நேரம் வீணாக போச்சு. நேராக பார்த்தீங்கன்னா எங்கள் மாதத்தில் போய் வண்டியை போட்டுருவேன், பைக் டாக்ஸி போடுவேன். 5 நிமிஷம், வெறும் 5 நிமிஷம் தான். பிக்கப் ட்ராப்புன்னு முடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 400 ரூபா இல்லை 500 ரூபா அட்லீஸ்ட் ஒரு 300 ரூபா 400 ரூபா நான் எடுத்துகிட்டு வீட்டு பக்கமே பைக் டாக்ஸியை ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இதுதான் பண்ணுவேன். ஏன்னா இனிமேலாம் டைம் வேஸ்ட் பண்ணி நான் வீணாக்க விரும்பலை. ஏன்னா இன்சென்டிவ் இப்போ கிடையாது, 7 மணிக்கு மேலே தான். அந்த இன்னும் இருக்கிற 1.5 மணி நேரத்தில் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு 8-9 மணிக்கு ஓடி நான் வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ பார்ட் டைம் செட் ஆகுமா ஃபுல் டைம் செட் ஆகுமான்றதுக்கு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ பார்ட் டைமுக்கு தான் செட் ஆகும் ஃபுட் டெலிவரி. ஃபுல் டைமு செட் ஆகுமானா ஒரு நாள் செட் ஆகும், ஒரு நாள் டவுன் ஆகும். இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் நடக்கும். ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸாம்பிள் தான், அதுக்காக தான் அது வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபுட் டெலிவரியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பைக் டாக்ஸி நான் இனிமேல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா போட்டுறதான் வச்சு செஞ்சுட்டாங்களே. க்ளோஸ் பண்ணிக்கலாம் தோழர். பாய்.